வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். திருவண்ணாமலையில் 3 கோடி ரூபாய் செலவில் நகராட்சி கூட்டரங்கம் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன். கணவரை போன்று ராணுவத்தில் சேர்ந்து நாட்டிற்காக பணியாற்ற வேண்டும். வீர மரணம் அடைந்த சுப்பிரமணியனின் மனைவிக்கு தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிபதி வேண்டுகோள். $28 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்குகிறது சேலம் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம். ஓமலூரில் நடைபெற்ற பேரவை கூட்டத்தில் அதிர்ச்சி தகவல். மதுராந்தகம் அங்காளம்மன் கோவிலில் களை கட்டிய மாசி மாத மயான கொள்ளை. காசு மற்றும் காய்கறிகளை வீசி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. உலக தாய்மொழி தினத்தை ஒட்டி கோவையில் பிரம்மாண்ட பேரணி. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பற இசை ஒலிக்க ஊர்வலமாக வந்து விழிப்புணர்வு. திருவண்ணாமலையில் 3 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள நகராட்சி கூட்டரங்கை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். திருவண்ணாமலை திருக்கோவிலூர் சாலையில் உள்ள நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால் சுமார் 3 கோடி ரூபாய் செலவில் நகராட்சி கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தன. கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த பணிகள் தற்போது நிறைவடைந்ததை அடுத்து அதற்கான திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு 2 புதிய பேருந்து வழித்தடங்களையும் அமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவெரும்பூர் அருகே 16 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நியாய விலை கடைகளை MP குமார் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே மேலக்கல்கண்டார் கோட்டை பகுதிக்குட்பட்ட விவேகானந்தா நகர், அர்ஜுனன் நகர் ஆகிய பகுதிகளில் புதிய நியாய விலை கடைகள் கட்டுவதற்கு MP குமார் தனது தொகுதியில் மேம்பாட்டு நிதியிலிருந்து தலா 8,40,000 ரூபாய் நிதி ஒதுக்கி தந்தார். இதனைத் தொடர்ந்து பணிகள் தொடங்கி நடைபெற்று வந்தன. தற்போது கட்டுமான பணிகள் நிறைவடைந்து நியாய விலை கடைகளுக்கான திறப்பு விழா நடைபெற்றது. இதில் MP குமார் கலந்து கொண்டு நியாய விலை கடைகளை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இதில் பொன்மலை பகுதி செயலாளர் பாலசுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலத்தில் 7 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்ட புதிய ஆழ்துளை கிணறு குடிநீர் பயன்பாட்டை சட்டமன்ற உறுப்பினர் கலைச்செல்வன் தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பூதாமூர் பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் கலைச்செல்வன் தெரிவித்தார். பின்னர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 7 லட்சம் மதிப்பில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டது. இதனை மக்கள் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் கலைச்செல்வன் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து அந்த பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். ஊத்தங்கரையில் 6 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படவுள்ள வளர்ச்சி திட்ட பணிகளை MLA மனோரஞ்சிதம் நாகராஜ் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியத்திற்குட்பட்ட பெரிய தள்ளப்பாடி, நடுப்பட்டி, பாவக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் 6 கோடியே 15 லட்சம் ரூபாய் செலவில் வடிகால் அமைத்தல், தார் சாலை போடுதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதற்கான பூமி பூஜை விழாவில் ஊத்தங்கரை MLA மனோரஞ்சிதம் நாகராஜ் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் முன்னாள் MLA கிருஷ்ணமூர்த்தி, அதிமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
போச்சம்பள்ளி அருகே கால்நடை மருத்துவமனைக்கான கட்டுமான பணிகளை எம்எல்ஏ ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பன்னந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும்பாலான விவசாயிகள் கால்நடை பராமரிப்பில் அதிக அளவில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு வாடகை கட்டிடத்தில் கால்நடை மருத்துவமனை திறக்கப்பட்டது. இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை அடுத்து இதனை சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. அதன்படி புதிய கால்நடை மருத்துவமனை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா படந்தூரில் நடைபெற்றது. இதில் பர்கூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் கலந்து கொண்டு கால்நடை மருத்துவமனைக்கான கட்டுமான பணிகளை பூமி பூஜையிட்டு துவக்கி வைத்தார். இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவண்ணாமலையில் உரிய அனுமதியின்றி சாலைகளில் பேனர் வைப்பவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனையுடன் 5000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் சாலையோரங்களில் பதாகைகள் வைப்பதற்கு கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது எந்தெந்த இடங்களில் எந்த அளவுகளில் பதாகைகள் வைக்கலாம், அதற்குண்டான வழிமுறைகள் உள்ளிட்டவை குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் கந்தசாமி, உரிய அனுமதியின்றி பதாகைகள் தயாரிக்கும் அச்சக உரிமையாளர்கள் மற்றும் சாலைகளில் அனுமதியின்றி பதாகைகள் வைப்பவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனையுடன் 5000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். அச்சகங்கள் இனி வரும் காலங்களில் டிஜிட்டல் பேனர்ஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாக்க அந்த எந்த இடத்துல வைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு உண்டான அனுமதி கடிதம் இல்லாமல் அவர்கள் பிரிண்ட் செய்யக்கூடாது. இப்போ அனுமதியின்றி இப்போ வச்சாங்க அப்படின்னாக்கா 5000 ரூபாய் பணம் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு அவங்க வழக்கு தொடர்ந்து அந்த குற்றம் அந்த 5000 வரைக்கும் பெனால்ட்டி போடலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகராட்சி அலுவலகத்தில் பிளக்ஸ் பேனர், விளம்பர தட்டிகள் வைப்பதற்கு உயர்நீதிமன்றம் விதித்த கட்டுப்பாடுகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் நகராட்சி ஆணையாளர் முருகேசன் உட்பட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் பங்கேற்றனர். இதேபோன்று பழனி நகராட்சி அலுவலக அரங்கில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் விளம்பர பலகைகள் வைப்பது பற்றி அனைத்து கட்சி பிரமுகர்களுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி கூட்டரங்கில் நகராட்சி பொறுப்பு ஆணையாளர் பாலமுருகன் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. விளம்பர பலகைகள் வைத்ததற்கு நீதிமன்றம் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலில் வீர மரணமடைந்த சுப்பிரமணியனின் மனைவியின் ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிபதி சுரேஷ் விஸ்வநாத் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் புல்வாமா பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் தூத்துக்குடி மாவட்டம் செவாலிப்பேரியை சேர்ந்த சுப்பிரமணியன் வீர மரணமடைந்தார். அவருக்கு பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிபதி சுரேஷ் விஸ்வநாத் தலைமையிலான 8 நீதிபதிகள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் சுப்பிரமணியன் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். தொடர்ந்து சுப்பிரமணியனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்த அவர்கள் தாம் சேர்ந்து வசூலித்த 3,15,000 ரூபாய் பணத்தை சுப்பிரமணியனின் மனைவியின் கிருஷ்ணவேணியிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட முதன்மை நீதிபதி சுரேஷ் விஸ்வநாத், பட்டதாரியான சுப்பிரமணியனின் மனைவி கிருஷ்ணவேணி ராணுவ அரசு பணியில் சேர்ந்து அவரது கணவரை போன்று இந்த நாட்டிற்காக பணியாற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். செங்கல்பட்டு அருகே கொத்தடிமைகளாக இருந்த 4 சிறுவர்கள் உட்பட 11 பேர் மீட்கப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அடுத்த கொங்கனாஞ்சேரி கிராமத்தில் சதீஷ் என்பவரது செங்கல் சூளையில், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வேங்கை, குருவம்மாபேட்டை பகுதிகளைச் சேர்ந்த பலர் கொத்தடிமைகளாக இருப்பதாக ஆட்சியருக்கு புகார் வந்தது. இதனையடுத்து ஆட்சியர் உத்தரவின் பேரில் அப்பகுதிக்கு விரைந்த போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது அங்கு கொத்தடிமைகளாக இருந்து பணிபுரிந்த 4 சிறுவர்கள் உட்பட 11 பேரை அதிகாரிகள் மீட்டனர். தொடர்ந்து மீட்கப்பட்ட அனைவரும் திண்டிவனம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர்.
தாம்பரத்தில் நடைபெற்ற காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரத்தில் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெஞ்சமின், MP ராமச்சந்திரன் உட்பட தாம்பரம், பல்லாவரம், ஆலந்தூர் தொகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ராமகிருஷ்ணனுக்கு விருதுநகரில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு கிராமத்தை சேர்ந்தவர் எழுத்தாளர் ராமகிருஷ்ணன். இவர் பத்திரிகைகளுக்கு நாவல்கள், சிறுகதைகளை எழுதி வருகிறார். இந்நிலையில் சமீபத்தில் இவர் எழுதிய சஞ்சாராம் என்ற நாவலுக்கு மத்திய அரசு இந்தியாவின் உயரிய விருதான சாகித்ய அகாடமி விருது வழங்கி கௌரவித்தது. இந்நிலையில் இதனை கொண்டாடும் விதமாக அவரது சொந்த ஊரில் கிராம மக்களுக்கு அவருக்கு பாராட்டு விழா நடத்தினர். இந்த விழாவில் திரைப்பட நடிகர் இளவரசு, கவிஞர் தமிழச்சி தங்கபாண்டியன், MLA தங்கம் தென்னரசு உட்பட பலர் கலந்து கொண்டு எழுத்தாளர் ராமகிருஷ்ணனுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். சேலம் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் 28 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்குவதாக ஓமலூரில் நடைபெற்ற பேரவைக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தின் சிறப்பு பேரவைக் கூட்டம் ஓமலூரில் நடைபெற்றது. ஒன்றிய தலைவர் ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஓமலூர் MLA வெற்றிவேல், ஒன்றிய துணைத் தலைவர் ஜெகதீஷன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆவின் பாலகத்தின் ஆண்டறிக்கை வாசிக்கப்பட்டது. அதில் சேலம் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் 28 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்குவதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த நஷ்டத்தை ஈடுகட்டி ஆவின் பாலகத்தை லாபத்தில் இயக்க வைப்பதற்காக 15 நாடுகளுக்கு ஆவின் பாலை ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஒன்றிய தலைவர் ஜெயராமன் தெரிவித்தார். 5 லட்சம் லிட்டர் கையாளுகின்ற இந்த ஒன்றியத்தில் 2 லட்சம் லிட்டர் பால் உபரியாக இருப்பதால் மற்ற ஒன்றியங்களுக்கு அனுப்பி பவுடராக தயார் செய்யும் பொழுது தவிர்க்க முடியாத நஷ்டம் ஏற்படுகிறது. அதே போல நெய் உற்பத்தியாகின்ற நெய்யை விரைந்து விற்பனை செய்வதற்கான ஒரு கட்டமாக திருப்பதி தேவதானத்திற்கு கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் அளவிற்கு நாங்கள் டெண்டர் பெற்று இப்பொழுது அந்த திருப்பதி தேவதானத்துக்கு நெய்யை அனுப்பி கொண்டிருக்கின்றோம். மதுரை மாநகராட்சியில் குடிநீர், பொது சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளில் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து நடவடிக்கை எடுக்கப்படும் புதிதாக பொறுப்பேற்ற மாநகராட்சி ஆணையாளர் விசாகன் தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சியின் ஆணையாளராக விசாகன் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை மாநகராட்சியில் நிலவும் மக்களின் அடிப்படை தேவை பிரச்சினைகள் உடனடியாக கண்டறியப்பட்டு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். மேலும் பிறப்பு, இறப்பு உள்ளிட்ட சான்றிதழ்களை மக்கள் ஆன்லைன் வாயிலாக உடனுக்குடன் பெற வழிவகை செய்யப்படும் என கூறிய ஆணையாளர், மாநகராட்சியின் ஒப்பந்தங்கள் அனைத்தும் வெளிப்படையாக நடைபெறும் எனவும் இதற்கு பொதுமக்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஆன்லைன் மூலமாக வழங்கப்படக்கூடிய பர்த் டெத் சர்டிபிகேட்ஸ், ஆன்லைன் மூலமாக வழங்கக்கூடிய பிளானிங் அப்ரூவல்ஸ், பிளானிங் பெர்மிஷன், இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு என்னுடைய தனி கவனத்தை செலுத்துவேன். மதுரை பொறுத்தளவில் பிளாஸ்டிக் குப்பை இல்லாத ஒரு சீர்மிகு நகரமாக மாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளும் நடவடிக்கை எடுக்கப்படும். பெர்சனலாகவும் கமிஷனருங்கிற முறையிலையும் நடவடிக்கை எடுத்து அனைத்தையும் பெற்று கண்டிப்பாக மக்கள் பணியை சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். திருப்புவனம் தாலுகாவில் மழையின்றி கருகி வரும் பயிர்களை கால்நடைகளுக்கு தீவனமாக விற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகாவில் கடந்த நவம்பர் மாதம் பெய்த மழையை நம்பி மேலவெள்ளூர், கீழவெள்ளூர், முனியாண்டிபுரம், கொந்தகை உள்ளிட்ட கிராமங்களில் பெரும்பாலான விவசாயிகள் நெல் சாகுபடி செய்தனர். இந்நிலையில் பருவமழை பொய்த்து போகவே திருப்புவனம் தாலுகாவில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் அனைத்தும் தற்போது கருகி வருகின்றன. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் டேங்கர் லாரி மூலம் தண்ணீர் பாய்ச்சியும் பயனில்லை என வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் கருகிய பயிர்களை கால்நடைகளுக்கு தீவிரமாக விற்பனை செய்து வருகின்றனர்.
மதுராந்தகம் அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற மாசி மாத மயான கொள்ளை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த தேன்பாக்கம் கிராமத்தில் பழமை வாய்ந்த அங்காளம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மாசி மாத உற்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழாவின் 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக மயான கொள்ளை எனப்படும் சூரசம்ஹார விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி மயானத்தில் மண்ணால் செய்யப்பட்ட 10 அடி உயரமுள்ள வல்லாள கண்டன் உருவ பொம்மையை காளியம்மன் வேடமணிந்த நபர் வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு காய்கறி, காசு உள்ளிட்டவற்றை அம்பாளுக்கு காணிக்கையாக வாரி இறைத்தனர். சிவகங்கை சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டுகளித்தனர். சிவகங்கை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சுந்தரராஜ பெருமாள் மாசி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 2ஆம் ஆண்டு வருஷாபிஷேகத்தையொட்டி இக்கோவிலில் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி தேவியர்களுடன் திருமண கோலத்தில் எழுந்தருளிய சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாணத்தை கண்டு மகிழ்ந்தனர். உசிலம்பட்டியில் திமுக சார்பில் நடைபெற்ற ஊராட்சி சபை கூட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மாதரை கிராமத்தில் திமுக சார்பில் ஊராட்சி சபை கூட்டம் நடைபெற்றது. எம்எல்ஏ தியாகராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் மணிமாறன் உட்பட திமுக நிர்வாகிகள், நகர செயலாளர் உட்பட ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து மாதரை கிராம மக்களிடம் குறைகளை கேட்டறிந்த எம்எல்ஏ தியாகராஜன் மக்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கை மனுக்களையும் பெற்றார். வத்தலகுண்டு அருகே 1 கோடி ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பேரூராட்சி காந்திநகர் சாலை பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக இருந்து வந்தது. இதனால் பெரும் அவதிக்குள்ளான அப்பகுதி மக்கள் சாலையை சீரமைத்து தரக்கோரி நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வந்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு அப்பகுதியில் 1 கோடி ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டது. இதைத் தொடர்ந்து புதிய தார் சாலைக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் அதிமுக நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். தங்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதால் அப்பகுதி மக்கள் பெரும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவெரும்பூர் அருகே சட்டவிரோதமாக மணல் கடத்திய 4 மாட்டு வண்டிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அடுத்த சர்க்கார் பாளையத்தில் அனுமதியின்றி காவிரி ஆற்றில் மணல் அள்ளுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து ஏஎஸ்பி பிரவீன் உமேஷ் தலைமையில் தனிப்படை போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக சிலர் மாட்டு வண்டியில் மணல் அள்ளி கொண்டு வந்தனர். போலீசாரை பார்த்ததும் அவர்கள் மாட்டு வண்டிகளை விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதையடுத்து போலீசார் 4 மாட்டு வண்டி மற்றும் மாடுகளை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மணல் கடத்தலில் ஈடுபட்டவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். லால்குடி அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பெற்றோர்கள் சார்பில் 75,000 ரூபாய் மதிப்பிலான கல்வி சீர் வழங்கும் விழா நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் லால்குடி வசந்தம் நகரில் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகின்றது. பெற்றோர்கள் சார்பில் இப்பள்ளி மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் 75,000 ரூபாய் மதிப்புள்ள நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள், தலைவர்களின் உருவப்படங்கள், மேசை, நாற்காலி உட்பட பல்வேறு பொருட்கள் மேளதாளங்கள் முழங்க நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு வழங்கப்பட்டது. இந்த விழாவில் கல்வி அதிகாரிகள், ஆசிரியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
இதேபோல் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பெற்றோர்கள் சார்பில் கல்வி சீர் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாணவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள், வாளி, மின்விசிறி உள்ளிட்ட பொருட்களை சீர்வரிசையாக நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக கொண்டு வந்து தலைமை ஆசிரியரிடம் வழங்கினர். இதில் குழந்தைகளை தனியார் பள்ளியில் சேர்ப்பதை தவிர்த்து அரசு பள்ளிகளில் சேர்க்க வலியுறுத்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பாடல் பாடியவாறு தலைமை ஆசிரியை ஊர்வலத்தில் பங்கேற்று அனைவரிடமும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. பொன்னேரி அருகே அரசு தொடக்க பள்ளிக்கு கிராம மக்கள் ஒன்றிணைந்து மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் 50,000 ரூபாய் மதிப்புள்ள மேசை, நாற்காலி, விளையாட்டுப் பொருட்கள், புத்தகம் உட்பட பல்வேறு பொருட்கள் கல்வி சீர்வரிசையாக வழங்கப்பட்டது. மேலும் இதில் பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு மாலை அணிவித்து அவர்களை சக மாணவர்கள் உற்சாகமாக வரவேற்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பசங்களை வந்து புதுசாக சேர்த்துருக்கோம். அதுக்கு வந்து நாங்கள் வந்து சீர்வரிசை வச்சு இட்டுன்னு வந்தோம். இன்னைக்கு அதில் வந்து பேனா, பென்சில், நோட் புத்தகம், சாக்லேட்டுங்க, சேரு, பாய், தொடப்பம், இதெல்லாம் என்னென்ன தேவையோ ஸ்கூலுக்கு குடம், இதெல்லாம் வந்து சீர்வரிசை வச்சு எத்தாந்து என் பசங்களுக்கு நாங்கள் சேர்த்துருக்குறோம். இந்த ஸ்கூல் வந்து 5th வரைக்கும் தான் இருக்குது. சின்ன பசங்களாம் வந்து பஸ் ஏறி சோழவரம் ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பஸ் ஏறி போக தெரியல பசங்களுக்கு. அதனால வந்து எங்களுக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த ஸ்கூல் இங்கே வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் கட்டி தரணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே செவ்வாய்ப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கல்வி சீர் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து ரூபாய் 2.5 லட்சம் மதிப்பிலான நாற்காலி, புத்தகம், கடிகாரம், தண்ணீர் குடம், மின் விசிறி உட்பட பல்வேறு பொருட்களை கல்வி சீராக ஊர்வலமாக கொண்டு வந்து தலைமை ஆசிரியை சந்திராவிடம் வழங்கினர். உலக தாய்மொழி தினத்தையொட்டி கோவையில் பறை இசை ஒலிக்க பிரம்மாண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோவையில் உலக தாய்மொழி தினத்தையொட்டி ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை சிரபை ஆதீனம் ராமநந்த குமரகுருபர அடிகளார் துவக்கி வைத்தார். பறை இசை ஒலிக்க தொடங்கிய இந்த பேரணியில் பள்ளி மற்றும் கல்லூரிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர் உற்சாகத்துடன் பங்கேற்று நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்து பொதுமக்களிடையே தாய்மொழியின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அப்போது தமிழ் மொழியை போற்றும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. சேலத்தில் நடைபெற்ற கள்ளச்சாராயம் அருந்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவிகள் பங்கேற்றனர். சேலம் அம்மாப்பேட்டையில் மதுவிலக்கு கலால்துறை சார்பில் மதுபானம் மற்றும் கள்ளச்சாராயம் அருந்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு என்பதை விளக்கும் வகையில் மாணவிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்க பிரிவு உதவி ஆணையர் ரவிச்சந்திரன், கலால் பிரிவு அலுவலக மேலாளர் ரமணி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
பொன்னேரி அரசு கலைக்கல்லூரி சார்பில் அனுப்பம்பட்டு ஊராட்சியில் நடைபெற்ற சுய தொழில் குறித்த பயிற்சி முகாமில் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு கலைக்கல்லூரி சார்பில் அனுப்பம்பட்டு ஊராட்சியில் மகளிர் சுய உதவி குழுவினருக்கான சுய தொழில் குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் சீனிவாசன் பங்கேற்று இந்த முகாமை தொடங்கி வைத்தார். மகளிர் சுய உதவி குழுவினருக்கு சுய தொழில் முறை குறித்து கூட்டத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சி முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற காசநோய் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். ராமநாதபுரத்தில் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை சார்பில் காசநோய் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இணை இயக்குநர் முல்லைக்கொடி பங்கேற்று பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான செவிலியர் பயிற்சி மாணவிகள் கையில் பதாகைகளை ஏந்தியும் முழக்கங்களை எழுப்பியும் ஊர்வலமாக சென்றனர். முன்னதாக காசநோய் ஒழிப்பு தொடர்பான உறுதிமொழியை மாணவிகள் ஏற்றுக்கொண்டனர். இதில் திரளான செவிலியர் பயிற்சி மாணவிகள் கலந்து கொண்டனர். ஷார்ஜாவில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் உசிலம்பட்டியை சேர்ந்த மாணவர் வெண்கலம் வென்று சாதனை படைத்துள்ளார். ஷார்ஜாவில் குள்ள மாணவர்களுக்கான ஐவாஸ் கேம் பாரா ஒலிம்பிக் போட்டியில் நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் இந்தியா உட்பட 45 நாடுகளை சேர்ந்த வீரர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இதில் தமிழ்நாடு சார்பில் பங்கேற்ற மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை சேர்ந்த மாணவர் கணேசன் தட்டு எறிதல், குண்டு எறிதல், ஈட்டு எறிதல் உள்ளிட்ட போட்டிகளில் 3ஆம் இடத்தை பிடித்து வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இந்நிலையில் தாய்நாடு திரும்பிய மாணவர் கணேசனுக்கு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தாய்நாட்டிற்காக வெண்கல பதக்கம் வென்றது மகிழ்ச்சியளிப்பதாக கூறிய கணேசன், ஜப்பானில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க அரசு நிதி வழங்கி உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். தட்டு எறிதல், குண்டு எறிதல், ஈட்டு எறிதல் மூணுலேயுமே வெண்கல பதக்கம் வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மண்ணுக்கும் பெருமை சேர்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது இப்போ இருக்க முதல்வருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா முதல் பண்ணதுக்கு கேஷ் அவார்டு கொடுத்தாரு. இதுக்கும் கண்டிப்பாக தருவார். அதுபோக இன்றைக்கி அரசாணை வெளியிட்டிருக்காங்க, வேலைவாய்ப்பு 3% போடுறேன்னு சொல்லி. அது உடனே கிடைச்சா நல்லாயிருக்கு. கடலூரில் நடைபெற்ற தேசிய பெண் குழந்தைகள் தின விழாவில் ஏராளமான மாணவிகள் பங்கேற்றனர். கடலூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை சார்பில் தேசிய பெண் குழந்தைகள் தின விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் பங்கேற்று விழாவிற்கு தலைமை தாங்கினார். பின்னர் குழந்தை திருமண தடுப்பு சட்டம் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியை அனைத்து மாணவிகளும் ஏற்றுக்கொண்டனர். இதைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு ஆட்சியர் பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டனர். மாவட்ட முரசு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.